Hi soldiers. இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம் அப்படி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் தீம்டு பிசி பில்ட் பண்ண போறோம். ஸோ இதுல நம்ம யூஸ் பண்ண போற எல்லா காம்பனன்ட்ஸும் ஒயிட் கலர் தான். ஈவன் ரேம்ல இருந்து கிராஃபிக்ஸ் கார்டில் இருந்து இதுக்கு தனியாக நான் கேபிள் மாடம் வாங்கி வச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு கூலர் மாஸ்டரோட எக்ஸ்டென்ஷன் கேபிள் ஒயிட் அண்ட் பிளாக்ல வர கேபிள். இது ஒயிட் தேடி பார்த்தோம் கிடைக்கல. ஸோ ஒயிட் அண்ட் பிளாக் இருந்து இதை வாங்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இதில் யூஸ் பண்ண கூலர் அண்ட் முக்கியமாக கேபினெட், இது நம்ம யூஸ் பண்ண கேபினெட் H510 எலைட். ஸோ இந்த மாதிரி மொத்தமாக ஒயிட் கலர்ல பில்ட் பண்றது தான் இந்த பிசி. இந்த பட்ஜெட் இது இவங்களுக்கு நல்லா இருக்கும், இவங்களுக்கு சுட்டா இருக்கும், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இது ஒன் அண்ட் ஒன்லி ஃபார் தீம்டு பிசி. அது இந்த ஒயிட் கலர் விரும்புறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பிசி. ஸோ இது வந்து இது போயிருக்கலாம், அது போயிருக்கலாம், அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் ஒயிட் கலர். இன்னும் கூட கொஞ்சம் ஒயிட் கலர் போயிருக்கலாம், பட் அந்த அளவுக்கு எதுவுமே இப்போதைக்கு அவைலபிள் காம்பனன்ட்ஸ் கிடைக்கல. ஸோ அதனால இது வரைக்கும் போயிருக்கோம். சரி, ஓகே சோல்ஜர்ஸ், இதுல என்னென்ன காம்பனன்ட் யூஸ் பண்ணிருக்கோம், ஸோ என்னென்ன பிரைஸ்க்கு வாங்கியிருக்கோம், அது மட்டும் இல்லாம இது நீங்க வாங்கலாமா வேண்டாமா அப்படின்றத இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இது மாதிரி நீங்க ஒயிட் தீம்டு பிசி நீங்களும் பண்றதா கண்டிப்பா பண்ணலாம். ஓகே சோல்ஜர்ஸ், ரொம்ப பேச வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணீங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பா வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பிசி பில் பண்ண காசு வைக்கிறீங்களா? பப்ஜியை மொபைல்ல பேன் பண்ணிட்டாங்களா? இல்ல 60 FPS ஆடணும்னு நினைக்கிறீங்களா? இதோ வந்து விட்டது A2D சேனல் பில்லியர் ஒன் பிசி. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த காம்பனன்ட்ஸோட ப்ரைஸ் அண்ட் டீடைல்ஸ், அது ஒரு எதுக்காக இதெல்லாம் போட்டோம் அப்படின்ற விஷயங்கள்லாம் பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி சில விஷயம் நான் சொல்லி அது என்னன்னா, இந்த பிசி யாருக்கு பண்ணது அப்படின்றது. இந்த பிசி பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபரான ராஜா அப்படின்றவருக்காக தான். அவரு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி ப்ராடக்டிவிட்டிக்காக தான் இந்த பிசியை பில்ட் பண்ணுறாரு, கேமிங்காக கிடையாது. அண்ட் அதை திங்கன்னா அவருக்கு ஒயிட் தீம்டு பிசி, அதாவது ஒயிட் கலர் பிசி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. சரி, ஓகே, நம்ம எல்லாமே ஒயிட்ல போயிடும் அப்படின்றது தான் நான் முடிவு பண்ணி ஸோ எல்லாமே ஒயிட்ல தேடி கண்டுபிடிச்சு வாங்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம அந்த பிசியை பில்ட் பண்ணலாம். முதல்ல நம்ம ப்ராசஸர்ல இருந்து போவோம் எப்பயும் போல. ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண ப்ராசஸர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா Ryzen 9 3900X. மோஸ்ட் ஆஃப் த பிசி பில்டு நம்ம இதை யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் இதை யூஸ் பண்ணுறோன்னா 12 கோரில் வர, அது மட்டும் இல்லாமல் அதிகமான மல்டிகோர் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கிற ஒரே ப்ராசஸர் அது ஸ்டாக் வருதுன்னா அது இதுதான் 3900X தான். பட் இதில் நம்ம ஸ்டாக் யூஸ் பண்ண போதில் நம்ம ஆல்ரெடி AI யூஸ் பண்ணியிருப்போம். அண்ட் இதை பொறுத்து நான் பெருசாக சொல்ல தேவையில்ல, நிறைய வீடியோ பண்ணியாச்சு. இது ஒரு 12 கோர் 24 த்ரெட் ப்ராசஸர். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 45,000 ரேஞ்சில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு 4.6 GHz பூஸ்ட்ல கூட வர ஒரு ப்ராசஸர். அண்ட் 700 மட்டும் இருந்தால் பிளா பிளான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அந்த வீடியோ நிறைய வீடியோவில் இதை பற்றி பேசியிருக்கோம். நான் அதெல்லாம் மேலே ஐகார்டில் தரேன், அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், செக் பண்ணி பார்த்துங்க. ரெண்டாவது நாம என்ன காம்பனன்ட் பார்த்து பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா MSIயோட Mac X570 Tomahawk Wi-Fi. ஸோ B450 Tomahawk Wi-Fi ஆல்ரெடி ஒரு பிசி பில்ட் பண்ணியிருக்கேன், 1-2. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் போடுற முதல் X570 Tomahawk Wi-Fi மதர் போர்டு. ஸோ இது ஏன் நாங்கள் சூஸ் பண்ணோம்னா, இது ஒரு X570 சிப்செட் மதர் போர்டு. VRM சொல்லவே தேவையில்ல, Tomahawkனாலே VRM நல்லா பண்ணியிருப்பாங்க. அது இதில் வைஃபை வருது, அது Wi-Fi 6 இது. அது தவிர்த்து நாங்கள் ஏன் இதை சூஸ் பண்ணோம்னா, இதோட கிரே கலர் தீம் தான். ஸோ ஒயிட் கலர் கிடைக்கல. ஸோ இதுதான் அந்த டைமில் இதுதான் கிடைச்சது, அதனால வாங்கிட்டோம். அண்ட் இதை பற்றி சொல்லணும்னா VRM உண்மையாக நல்லா இருக்கும். கடைசியாக இந்த மதர் போர்டோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 23,000 to 25,000 ரேஞ்சில் கிடைக்கும். ஸோ இந்த மதர் போர்டு உண்மையாக ஒருத்தருங்கன்னா ஒர்த்து தான். பட் உங்களுக்கு Gen 4 SSDs போட மாட்டீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா B550 சிப்செட்டே போய்க்கலாம். X570 அவசியம் கிடையாது, அது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பட் நாங்க இந்த மதரோட வாங்கும்போது B550 சிப்செட் வரல. ஸோ அதனால தான் நாங்கள் X570 போயிட்டோம். ஸோ இப்போ நம்ம அடுத்த காம்பனன்ட்டுக்கு போவோம். இப்போ நம்ம இந்த பிசிக்கு யூஸ் பண்ண ரேம் பற்றி பார்ப்போம். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண ரேம் என்ன சொல்றேன், Corsair Vengeance Pro RGB. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் ரேம். அது மட்டும் இல்லாமல் இது 2 16GB, மொத்தம் 30GB, 30 to 100 MHz ரேம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர். ஸோ அதனால தான் இதை சூஸ் பண்ணணும், இல்லை வேற ரேம் கூட போயிருப்போம், ட்ரைடன்சி அந்த மாதிரி. இதை சூஸ் பண்ணதுக்கான முக்கியமான காரணம் ஒயிட் கலர் தான். ஏன்னா இந்த பிசியோட தீமே ஒயிட்ன்றதுனால. இதுக்கு மேலே சொல்றது எதுவும் இல்லை. பட் இதோட பிரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 14,000 to 16,000 ரேஞ்சில் கிடைக்கும். கொரோனா டைம்னால கண்டிப்பாக ரேட்ல அதிகமாக இருக்கு. இதோட ஒரிஜினல் பிரைஸ் என்னன்னு யாருக்குமே தெரியாது, ஏன்னா இப்போ பிரைஸ் அதிகமாக மாறி போயிட்டே இருக்கு. சரி, இப்போ நம்ம அடுத்த காம்பனன்ட் பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டோரேஜ் டிவைஸ் பற்றி பார்க்கலாம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண ஹார்ட் டிஸ்க் என்ன அப்படின்னு சொல்றதுன்னா 2TB வெஸ்டர்ன் டிஜிட்டல் ஹார்ட் டிஸ்க். இது ஒரு 7200 RPMல இருக்கிற வெஸ்டர்ன் டிஜிட்டல் ஹார்ட் டிஸ்க். இது உண்மையாவே ஒர்த்து தான். இதுல இதுலாம் கிடையாது, இதுல ஸ்பீட் அதெல்லாம் பார்க்க முடியாது, எல்லாமே ஆவரேஜா ஒரே ஸ்பீட்ல தான் இருக்கும். லைஃப் தான் முக்கியம். WD ஒரு ரெப்யூட்டட் பிராண்ட். ஸோ கண்டிப்பா நீங்க வாங்கலாம். உங்களுக்கு வேணா Seagate அண்ட் Toshiba இதுல கூட வாங்கிக்கலாம், அது நம்மளோட பர்சனல் ப்ரெஃபரன்ஸ் தான். அண்ட் இதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிருக்க SSD என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட 970 EVO Plus. இது NVMe M.2 SSD. இது பார்த்தீங்கன்னா 500GB. இது Gen 3 SSD தான். Gen 4 போடலாம், பட் Gen 4 நம்ம பட்ஜெட்ல இல்லை, ரொம்ப அதிகம், அது 18,000 போயிடும். ஸோ அதனால நம்ம Gen 3 ஓடையே நின்றுட்டோம். சாம்சங்ல இன்னும் Gen 4 ரிலீஸ் பண்ணல. Corsair, Sabran இந்த மாதிரி கம்பெனிஸ்ல Gen 4 SSDs இருக்கு, நீங்க அதை ட்ரை பண்ணலாம். இப்போ இதோட பிரைஸ் பற்றி பார்ப்போம். இதோட பிரைஸ் ஒரு 5,000 ரேஞ்சில் கிடைக்கும். இதோட பிரைஸ் ஒரு 10,000 ரேஞ்சில் கிடைக்கும். இப்போ நம்ம இதுக்கு யூஸ் பண்ண கிராஃபிக்ஸ் கார்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண கிராஃபிக்ஸ் கார்டுனா கேலக்ஸோட GTX 1660 Ti. இது ஏன் நாங்கள் சூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா
இதுதான் எங்களுக்கு ஒயிட் கலரில் கிடச்ச கிராஃபிக்ஸ் கார்டு. முதல்ல 1660 சூப்பர் வாங்கியிருந்தோம். அப்புறமா இது இருக்குன்னு தெரிஞ்ச உடனே நான் இதை வாங்கிட்டேன். அதுக்கப்புறமா அவர்கிட்ட சொல்லிட்டேன் 1660 Ti போட்டுக்கலாம். சூப்பரோட Ti பெரிய கார்டு தான் எப்பவுமே. ஸோ இந்த கார்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வாங்கின ரீசன் ஒயிட்ன்றது தான், வேறு எதுவுமே கிடையாது. அண்ட் அதை திங்கன்னா நம்மளோட ப்ராடக்டிவிட்டி ஒர்க்குக்கு கண்டிப்பாக 1660 போதும். நீங்கள் இதுக்கு மேலே போகணுன்ற அவசியம் இல்லை. எடிட்டிங் இதெல்லாம் பண்ண போகிறீங்கன்னா அது தவிர்த்து கேமிங்லாம் பண்ண போனால் கண்டிப்பாக போகலாம். பட் எடிட்டிங் அது மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக யூ டோன்ட் நீட் மோர் தென் 1660 Ti. அண்ட் இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 24,000 ரேஞ்சில் நாங்கள் இதை வாங்கணும். ஸோ இப்போ நான் பார்க்குறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டீப் கூலோட கேஸ்டல் 240EX ஒயிட் AU, அதை பார்த்தீங்கன்னா ஆல் இன் ஒன் லிக்விட் கூலர். ஸோ இதை ஏன் சூஸ் பண்ணால் அகைன் ஒயிட் தான். ஸோ இது ஒயிட் கூலர், இதில் பிளாக்கும் இருக்குது. பட் நாங்கள் ஒயிட்டை சூஸ் பண்ணோம். ஒயிட் கொஞ்சம் ரேட்டும் அதிகம் தான், பட் நம்மளோட தீமுக்கு ஒயிட் வேணும் இல்லையா? ஸோ அதனால் கண்டிப்பாக நாங்கள் இதை வாங்கிட்டோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளோட ரேடியேட்டர் வந்து ஃபுல் பியூர் ஒயிட் அண்ட் நம்மளோட பம்புமே ஒயிட் தான் அண்ட் ஃபேனுமே ஒயிட்டாக தான் இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா உண்மையாகவே ஒரு நல்ல கூலர் தான், டீப் கூல். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி டீப் கூல் ஒரு நல்ல கூலர். ஆல்ரெடி நம்ம 395X கூட யூஸ் பண்ணியிருந்தோம் 360mm ரேடியேட்டர். அண்ட் இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7,000 8,000 ரேஞ்சில் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக இது வாங்கணும்னா கண்டிப்பாக வாங்கிக்கலாம். உங்களுக்கு வேணும் கூலர் மாஸ்டர் கூட போய்க்கலாம். அது உங்களோட பர்சனல் ப்ரெஃபரன்ஸ் தான். இதுதான் வாங்கணும் அதுதான் வாங்கணும் அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. ஆஸ்தட்டிக் வேல்யூ தான் நம்ம முக்கியம் இந்த பில்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால நாங்கள் இதை சூஸ் பண்ணோம். கடைசியாக நம்ம பிசிக்கு பவர் கொடுக்க போகிற SMPS பற்றி பார்ப்போம். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண SMPS என்னன்னா கோசரோட RM 1000X 1000 வாட் கோல்டு சர்டிஃபைட் SMPS. இதுக்கு ஒரு 10 வருஷம் வாரண்டியும் கிடைக்குது. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் SMPS 1000 வாட்ல. ஸோ இது நீங்கள் வாங்கலாம். ஆல்ரெடி நிறைய பீஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதையே நாங்கள் சூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃபியூச்சர் அப்கிரேட்ஸ்க்கு அது மட்டும் இல்லாமல் இது ஃபுல்லி மாடல், அது மட்டும் இல்லாமல் இது நாய்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த ஒரு ரீசனுக்காக சூஸ் பண்ண. இல்லை நாங்கள் 750 வாட் 700 வாட் இல்லை 850 வாட் அப்படி போயிருப்போம். ஸோ 1000 வாட் வரைக்கும் ஏன் போனால் நாய்ஸில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும், ஃபேன் ஸ்பின்னே ஆகக்கூடாதுன்னு நினச்சினாங்க. ஸோ 1000 வாட்டில் போட்டு இந்த பிசி இந்த கான்ஃபிகரேஷனுக்கு கண்டிப்பாக ஃபேன் ஸ்பின்னே ஆகாது. ஸோ அதனால இதை சூஸ் பண்ணோம். அண்ட் இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் மாறிக்கிட்டே இருக்குது. என்னால் இதுதான் அப்படின்னு சொல்ல முடியல. ரேஞ்ச் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 13,000 16,000 வரைக்கும் விற்கிறாங்க. நீங்கள் எங்கே கம்மியாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து நீங்கள் வேணா வாங்கிக்கலாம். பட் இது ரேட் வந்து ஸ்பெசிஃபிக்காக என்னன்னு சொல்லவே முடியல. சரி ஓகே சொல்லுங்கள். இப்போ நம்ம என்ன பார்க்கலாம்னா நம்மளோட H510 எலைட் கேபினெட் NZXT. ஸோ நம்ம இந்த கேபினெட் இப்போ தான் யூஸ் பண்ணுறோம் ஃபஸ்ட் டைம் வீடியோவில். பட் இதில் என்ன நமக்கு கிடைக்குது H510 ஐயை விட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த முன்னாடி நமக்கு கிளாஸ் பேனல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா முன்னாடி 2 RGB ARGB ஃபேன்ஸ் கிடைக்குது. ஸோ மீதி எல்லாம் சேம் தான். இது 2 தவிர்த்துட்டோன்னா உண்மையாகவே இதுவும் ஒரு நல்ல கேஸ் தான், ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேஸ். அண்ட் எனக்கு பர்சனலாக பிடிச்ச கேஸ்ன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது தான். நானே அது வாங்கலான்றதான். பட் ஏரோக்கூல் நான் வாங்கிட்டேன் என்னோட இந்த பில்டுக்கு. அதாவது நான் பார்த்தீங்கன்னா என்னோட பில்டை நான் ரீபில்ட் பண்ணேன். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணதுக்கு ஏரோக்கூல் யூஸ் பண்ணிட்டேன். ஏன்னா இது ரொம்ப சின்னதாக இருக்கும், கொஞ்சம் அது பெருசாக இருக்குமே அப்படின்றதுனால. ஸோ இதோட ப்ரைஸ் என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 14,000 ரேஞ்சில் இந்த கேபினெட் உங்களுக்கு கிடைக்கும். வேணா நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் கடைசியாக இந்த பீஸ் யூஸ் பண்ண 2 புது விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த கூலர் மாஸ்டரோட எக்ஸ்டென்ஷன் கேபிள் கிட். இது பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் வர கேபிள் கிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 24 பின் 2 CPU 8 பின் அப்புறம் 2 GPU 8 பின் அதாவது 6+2 பின் வந்து கிடைக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உண்மையாக சூப்பராக இருக்கும். நம்ம பில் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு நீங்களே பார்க்கலாம், எந்த அளவுக்கு லுக்கு அதிகப்படுத்தி கொடுக்குது அப்படின்றதையும். அண்ட் இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது ஒரு 2,500 3,500 ரேஞ்சில் கிடைக்கும். ஸோ எவ்வளோ கிடைக்குதோ அந்த ரேஞ்சுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருந்ததுன்னா. அண்ட் இதை தவிர்த்து இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தால அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா PCI ரைசர் கேபிள். இது பார்த்தீங்கன்னா தெர்மல் டெக்கோடது. இதை நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கோம் நம்மளோட வேற ஒரு பில்ஸ்லையும். ஏன்னா வெர்டிகல் மவுண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி PCI ரைசர் யூஸ் பண்ணி ஆகணும். இந்த பிசி நம்ம வெர்டிகல் மவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால தெர்மல் டெக்கோட இந்த கேபிள் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் இதோட ப்ரைஸும் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும், ஒரு 3,000 ரேஞ்சில் கிடைக்கும். ஸோ நீங்கள் இதை வாங்குறதா கண்டிப்பாக வாங்கிக்கலாம், ஒன் ஆஃப் த ஒர்த்துன்னு சொல்லலாம். அண்ட் இதை விட சீப்பாக சில கேபிள்ஸ் கிடைக்குது 1000 ரூபாய்க்குலாம். அது வாங்கிடாதீங்க, பிராண்ட் இல்லாமல் எப்பவுமே ஒரு பிராண்டோடதே வாங்கி. ஏன்னா இதுக்கு ஒரு 1 இயர் வாரண்டியும் கிடைக்குது. ஸோ அந்த வாரண்டி டைமுக்குள்ள ஏதாவது ஆச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ரீப்ளேஸ்மெண்ட்டும் பண்ணிக்கலாம். சரி ஓகே சொல்லிட்டு எல்லாத்த பற்றியும் பேசியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம பிசியை பில் பண்ண போகிறோம்.
ஓகே சோல்ஜர்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம பிசியை பில்ட் பண்ணியாச்சு. ஸோ ஒயிட் கலர் அண்ட் ஒயிட் அண்ட் பிளாக் பிசி. ஸோ இந்த பிசி பில்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் நம்மளோட ப்ரோ ராஜா ப்ரோ இருக்காரு. ஸோ அவர்கிட்டே பிசி எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி கேட்கலாம். ப்ரோ இவங்ககிட்ட ப்ரோ நான் பிசி பில்ட் பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னா வந்து அவங்களோட பிசி பில்டு நாலேஜ் தான். அது மட்டும் இல்லாமல் அவங்க நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோங்கிறது. அது நான் வந்து மானிட்டர் கீபோர்டு ஆல்ரெடி ஒயிட் வச்சுருந்தேன். அது மாதிரி சொன்ன இதுமாதிரி ஒயிட் இருக்குது ப்ரோ என்கிட்ட, நீங்கள் வந்து சிபி வந்து ஒயிட்டில் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். ஒயிட் கேபினெட்டில் இருக்குன்னு தான் கேட்டிருந்தேன். ஆனால் உள்ளே உள்ள காம்பவுண்ட் எல்லாமே அவர் வந்து ஒயிட்டில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். ஸோ அதை பார்த்தீங்கன்னா ப்ரோ வந்து என்கிட்ட முதல்ல வந்து என்ன சொன்னா ஒயிட் கலரில் வேணும் அப்படின்னாரு. கேபினெட் மட்டும் ஒயிட் வேணும் அப்படின்னு கேட்டார். ஸோ அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா ஒன்று ஒயிட் என்னென்ன அவைலபிள் இருக்குது அப்படின்னு ஒன்று செக் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ரேம் இதெல்லாம் முதலே கிடச்சிருச்சு. கூலர் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் கிடச்சிது. அதுக்கப்புறம் கிராஃபிக்ஸ் கார்டு கிடைக்கவே இல்லை. 1660 சூப்பரே நாங்கள் வாங்கிட்டோம், நான் நார்மல். அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு எனக்கு இந்த 1660 Ti ஒயிட் கலர் எடிஷன் கிடச்சிது. ஸோ அதை அப்படியே செல் பண்ணிட்டு இதை வாங்கிட்டேன். ஸோ இதை வாங்கி அப்புறம் போட்டுட்டோம். ஸோ ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட ஒயிட்டு தான் ஆல்மோஸ்ட். மதரோடு மட்டும் ஒயிட் கிடைக்கல, ஏன்னா எதுவுமே அவைலபிள் கிடையாது. இருந்துன்னா அதையும் எடுத்துகிட்டு இருப்பேன். சரி, அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த காம்பனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒயிட்டு தான். ஸோ இந்த மாதிரி தீம்டு பிசி பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப ரேர் தான், ஏன்னா நம்ம காம்பனன்ட்ஸ் கிடைக்காது. பட் இது கொஞ்சம் அதான் மதர் போர்டு தவிர இதெல்லாம் ஒயிட் கிடச்சிருச்சு. ஸோ அதுவே பெரிய விஷயம்தான். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பெஞ்ச்மார்க் ஆட் பண்ண போகிறது இல்லை. ஏன் அப்படின்னா ப்ரோ வந்து நாகப்பட்டினம்லேருந்து இங்கே வந்திருக்காரு. இப்போ தான் பிசியை பில் பண்ணி முடித்தோம். ஸோ இப்போ நான் பெஞ்ச்மார்க் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக டென்ஷன் ஆகிடுவார். ஏன்னா ஊருக்கு போனோம். ஸோ நாகப்பட்டினம் டு சென்னை வந்திருக்காரு. இப்போ சென்னை டு நாகப்பட்டினம் போனோம். அது 6 hours ட்ராவல் நினைக்கிறேன், அப்படி தானே வரும். ஸோ 6 hours அவர் தூங்காமல் இப்போ கார் ஓட்டிகிட்டு போகணும். ஸோ அதனால் நம்ம அவரோட இதை மதித்து நம்ம வந்து பெஞ்ச்மார்க் இந்த வாட்டி மட்டும் மன்னிச்சிருங்க, எங்கேயும் பெஞ்ச்மார்க் கண்டிப்பாக போட முடியாது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு தீம்டு பிசி அப்படின்னால நமக்கு இதில் பெஞ்ச்மார்க்ன்றது முக்கியம் கிடையாது. இதோட லுக்கு தான், ஆஸ்தட்டிக் வேல்யூ தான். ஸோ பார்க்கறதுக்கு பயங்கர நீட்டாக இருக்குது. H510 எலைட்டில் அதுக்கப்புறம் வெர்டிக்கல் மவுண்ட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்டென்ஷன் கேபிள் மாட் யூஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் சூப்பராக இருக்குது. சரி, ஓகே சோல்ஜர்ஸ், இந்த பிசி உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் இதெல்லாம் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி பிசி வேணும்னா கீழே எங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. ஸோ காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோட டீம் உங்ககிட்ட பேசுவாங்க. உங்களுக்கு நிறைய பேர் அது நான் தான் பேசுவேன்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக நான் அதை பேச மாட்டேன். ஸோ டீம் இருப்பாங்க, அவங்ககிட்ட பேசி நீங்கள் அவங்ககிட்ட என்னன்றதை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. சரி, ஓகே சோல்ஜர்ஸ், உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.